ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த சாரியில் தான் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சாரீ அவங்க ஒரு 5 sarees கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு 2 monthsக்கு மேலே ஆச்சு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி வந்து சாரீ ரிவ்யூஸ் வீடியோ வந்து கண்டினியூவாக வரும். இது வந்து முந்தி பார்ட். இதை வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஃபுல்லாகவே ரன்னிங் சாரீ இதுதான். இது ஒரு ஓல்டு மாடல். என்ன கிளாத்னு எனக்கு தெரியலைங்க. ஸ்டிச் பண்ணுறதுன்னு அங்கே பார்க்கலாம். இதான் ஃபைனல் அவுட்புட்டுங்க. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 16 பேனல் ஃபுல் கவுன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சாரீ வந்து நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டோங்க. முந்தி பார்ட் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வச்சு நம்ம ஃபுல்லாக ஃப்ளார் கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் கிளாத் அவைலபிள் இருந்தது. ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து அங்கரக்கா மாடல், அதாவது ஓவர்லேப், ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி வரும். அதுக்கு மேட்சிங்காக லேஸ் வந்து எங்கிட்ட அவைலபிள் இருந்தது. நான் அது கொடுத்துருக்கேன். இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. போடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால நான் ஸ்லீவுக்கு மட்டும் இது கொடுக்கல. இங்கே வந்து டோரி வந்து அந்த எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து ஒரு குட்டி பஃப் ஸ்லீவ் முந்தி பார்ட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக பஃப் வச்சுருக்கேன். இதோட சைஸ் வந்து 42 சைஸுங்க, வேஸ்ட்டு சைஸ். நம்ம இந்த மாதிரி பேனல் கொடுக்கும்போது ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அங்கரக்கா மாடல் எப்படி வருதோ அதே சைஸ்க்கு நம்ம வந்து மேட்சிங்காக லேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அதோட லுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதே இந்த நேரம் எடுத்து நம்ம டைப் பண்ணோம்னா அந்த கழுத்து லூஸ் வந்து கரெக்டாகிடும். நம்ம உடம்புல போடும்போது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாக தெரியுது. குட்டி பஃப் வித் எல்போ ஸ்லீவ், எல்போவுக்கு கொஞ்சம் மேலே ஸ்லீவ். கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.